விஸ்தாரமா என்னென்ன இருந்து எடுத்து கையாண்டு இருக்காருன்றதெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க, போட்டு உடைச்சிட்டாங்க. பேசி முடிச்ச உடனே அவங்க உட்காந்துருந்தாங்க. நேரத்துக்கு போகணும், கண்ணவரத்தான் பேசுறாங்க. என்ன ஐயா இல்ல நீங்க சொன்னீங்க எல்லாம் நல்லதுதான், எனக்கு தெரியும் நான் அப்படிதான் செஞ்சிருக்கேன், வேணும்தான் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் அவங்க சொல்லியிருக்கிறதுலாம் குழம்பு சொல்றது உங்களுக்கு தெரியும். சாதாரணமா ரோட்ல இருக்கிற ரிக்ஷாக்காரங்களுக்கு மீனவ நண்பனுக்கும் அவங்களுக்கு தெரியாது இல்லை. அதுக்கு உதாரணத்துக்கு தான் அப்படின்னா அது மாதிரி இந்த உதாரணத்துக்கு சொல்லிட்டு இப்போ பாபா சொல்றாரு, உள்ளத்துல உள்ளதை அப்படியே வெளியே சொல்வது சத்தியம், சொன்னதை அப்படியே செய்வது தர்மம். இந்த ரெண்டும் மனிதனுடைய வாழ்க்கையாக இது ரெண்டும் வேற இடத்துக்கு கவலைப்படுறாங்க. அது ரெண்டும் இல்லாததுனாலதான் இப்போ வாழ்க்கை இருக்கின்றது. உண்மையுள்ள சத்தியம் உள்ள தர்மம் ஒன்றுக்கும் செய்வதில்லை அப்படின்னு. அப்போ அது கண்ணதாசன் எவ்வளவு உள்ளதை சொல்வேன், சொன்னதே செய்வேன். இந்த கருத்தை அப்படி அழகாக வள்ளுவரையில சொல்லிட்டார், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். இத ரொம்ப அழகா சொல்லிடுறாரு பாத்தீங்களா. அது மாதிரி எளிமையா பார்த்து எப்படி ஆயிடுனா, இங்க பேச அவங்க பேச இவங்க பாடம் அவங்க பாடம் அப்படி எல்லாம் கலந்துரையாட மாதிரி கலந்தா எல்லாம் இன்வால்வ்மெண்ட் சொல்றது. அது மாதிரி இங்க தமிழர்கள் நிறைய இருக்கிற வகையில நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அவருடைய அனுபவத்தை அயல்நாடுல போனது ரீசெண்டா அதில் அவருக்கு கலைஞர் அவர் அப்படி போய் பேசும்போது உங்க குடும்பத்திலிருந்து 35 பெற்றோர்கள் இருக்காங்கன்னா ஆச்சரியமா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமானுஜ புத்தகங்கள் இருக்கு. அது மாதிரி அவ்வளவு ஆதரவு 35 உங்க குடும்பத்துல இருந்தே இருக்கீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா அவங்க சொன்னாங்க அப்படின்னு பேச நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு அவங்கதான் இன்ட்ராக்ட் பண்ணாங்க. இதாக சொல்லியிருந்தாரு. அது மாதிரி பல பேரோட போய் பல பழகக்கூடிய வாய்ப்பு நீங்க தமிழ் சங்கத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அறிஞர் பெருமிக்க இருக்கிறீங்க, இதனுடைய கருத்துக்கள் கேளுங்க, அதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இந்த வாய்ப்பு நான் வருகை தந்த எல்லோருக்கும் இந்த நன்றி. பெரும்புலவர் ராமானுஜ கவிராயர் அவருடைய எழுத்தோவியங்கள் 18 என்றாலும் அவருடைய வழித்தோர்களுடைய எழுத்தோவியங்கள் 17 இணைத்து 35 ஏடுகளுக்கு மேலாக ஒரே குடும்பத்தில் இருந்து தமிழகத்திற்கு தரப்பட்டிருக்கின்ற நல்ல செய்தியை ஐயா ராமானுஜ கவிராயர் அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள்.